ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட். ஓகேவா? சிம்பிள் ப்ரெசன்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நீங்களே ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சப்ஜெக்ட் சொல்லுங்க பார்க்கலாம். யார் பேராவது? சரி, உங்ககிட்ட இருந்து பதில் வரதுக்குள்ள கிளாஸ் முடிஞ்சிடும். ராஜாவே வச்சுக்கலாம். ஈட்ஸ் மேங்கோ. இப்போ இதுக்கு பாஸ்ட் டென்ஸ் என்ன? அதே ராஜா தான். சரியா? இங்க வி இருக்கிற V1 வந்து என்னவாயிரும்? 8 ஆயிரும். V2. ஓகே சரி. இப்போ வந்து நம்மளுக்கு என்னது ரூல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஸ்பெஷல் பரோட்டா. ஸ்பெஷல் பரோட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? டென்ஸ் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் இருக்கிற மெயின் வெர்பை ஆக்ஸிலரி வெர்ப் பிளஸ் V3 யா மாத்தணும். ஓகேவா? ரைட். இப்போ சென்டென்ஸ் பேட்டர்ன் பிரிப்போம். சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. அடுத்தது ரெண்டாவது ஸ்டெப் போறோம். என்னது? பெருக்குறோம். பெருக்கும் போது மேங்கோ வந்துருது. ராஜா பை ராஜா இங்க போயிருது. ரைட்டா? இப்போ செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சது. மூணாவது ஸ்டெப் என்ன? சூஸ் டென்ஸ். என்ன டென்ஸ் இது? ப்ரெசன்ட், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ரைட்டா? ப்ரெசன்ட் டென்ஸ் வந்துட்டாவே நம்ம என்னென்ன ஆக்ஸிலரி வெர்ப் எழுதிக்கணும்? ஆம், ஈஸ், ஆர். ஓகேவா? இந்த இடத்துல வந்து ஐ வந்திருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஆம் வரும். அதனால ஆம் இல்லை, எலிமினேட் பண்ணிடுறோம். அப்போ மீதி இருக்கிறது ஈஸும் ஆரும். மேங்கோ வந்து சிங்குலர். சிங்குலருக்கு பக்கத்துல என்ன வரணும்? ஈஸ். ஈஸ் வந்து சிங்குலர், ஆர் வந்து ப்ளூரல். ஸ்கிரீன் தெரியலங்க சார். ஸ்கிரீன் தெரியலையா? சண்மதி ஸ்கிரீன் தெரியலையா? தெரியுதுங்க சார். எழுத்து சின்னதா தெரியுதா? இல்லைங்க சார், கரெக்டா தாங்க சார் தெரியுது. அவளுக்கு ஸ்கிரீன் தெரியலையாமே. சரி, கொஞ்சம் சைஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரைட். சப்ஜெக்ட் ஆனது, அதாவது சப்ஜெக்ட் எது? இப்போ இங்க வந்து மேங்கோ தான் சப்ஜெக்ட். ஏன்னா நம்ம இறக்கிட்டோம், கீழே இறக்கிட்டோம். அப்போ சப்ஜெக்ட் ஆனது சிங்குலரா இருந்தா எஸ், சிங்குலர் இருந்தா என்ன பண்றோம்? ஈஸ் பயன்படுத்துறோம். ப்ளூரலா இருந்தா ஆர் பயன்படுத்துறோம். அப்போ இங்க வந்து ஈஸ். V3 என்னது? ஈட்டன். ஓகேவா கண்ணே? அவ்வளவுதான், முடிஞ்சது. ரைட். இப்போ அடுத்த ஸ்டெப், அடுத்த இதுக்கு போவோம். ராஜா சப்ஜெக்ட், ஏட்டு வெர்பு, மேங்கோ ஆப்ஜெக்ட். அப்போ பெருக்கணும்னா மேங்கோ சப்ஜெக்ட் ஆயிருது. சார் ஸ்கிரீன் தெரியலங்க சார். ஸ்கிரீன் தெரியலையா? ஹலோ சார். என்ன தெரியும் சார்? ஸ்கிரீன் பிரீதம் என்ன? அருண் பிரசாந்த் சார். ஹலோ சார். சொல்லுங்கண்ணே. அருண் பிரசாந்த் has started screen sharing. அதான் சார், இப்பதான் சார் வந்துச்சு. இப்போ வருதா? சார் வந்துச்சு. சண்மதி வருதா? எஸ் சார். கீர்த்திகா? கீர்த்திகா வருதா? வருதா கண்ணே? பை ராஜா. ரைட். இப்போ இது என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னாவே என்னன்னா ஆக்ஸிலரி வெர்பு, பாஸ்ட் ஆக்ஸிலரி வெர்பு வாஸ், வேர். இதுல வாஸ் வந்து சிங்குலர், வேர் வந்து ப்ளூரல். ரைட். அப்ப இங்க சப்ஜெக்ட் மேங்கோ சிங்குலரா இருக்கிறதுனால நம்ம என்ன எழுதுறோம்? வாஸ் எழுதுறோம். இதுக்கு V3 என்னது? ஈட்டன். ஓகேவா? புரிஞ்சுதா?
ரைட். இப்போ அடுத்தது பார்க்குறோம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இப்போ அதே இதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் என்ன வரும்? ராஜா is eating mango. சார் மறுபடியும் நடக்குனே சார் மறுபடியும் கட் ஆகுது சார், கட் ஆயிட்டே இருக்கு சார். என்ன கட் ஆகுது? சார் ஸ்கிரீன் தெரியலங்க சார். சார் அவங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேங்க சார். ப்ராப்ளம் இருக்குண்டா குட்டி. டவர் இருக்கிற இடத்துக்கு வாங்க. அங்க போறேன். அட்லீஸ்ட் டவர் ஒரு 3 பாயிண்ட் ஆச்சு. வெளிய இப்ப தெரியுமா? ரைட், மியூட் பண்ணிக்கோங்க. ரைட், சென்டென்ஸ் பட்டன். இது எப்படி வந்து நம்ம என்ன டென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இப்போ இங்க மேல நான் தலைப்பு எழுதிட்டேன். இதே எக்ஸாம்ல வெறும் சென்டென்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. நான் வந்து ஒரு வாக்கியம் என்ன டென்ஷன் கண்டுபிடிக்கணும்னா எதை பார்த்து கண்டுபிடிக்கணும்? கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஆக்ஸிலரி வெர்ப். ஐடென்டிஃபை. எதை வச்சு டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னா அந்த வாக்கியத்துல இருக்கிற ஆக்ஸிலரி வெர்ப் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஈஸ்ன்றது எதனுடைய ஆக்ஸிலரி வெர்ப்? பிரசன்ட் ஆக்ஸிலரி வெர்ப். ஓகேவா? அப்போ பிரசன்ட் ஈஸ வச்சு பிரசன்ட்னு சொல்லிடுறோம். ஐஎன்ஜி வந்துச்சுன்னா அது என்ன வெர்ப்? ஐஎன்ஜி வரது வெர்புக்கு பேரு V4. அப்போ எப்பயுமே சரியா ஆக்ஸிலரி வெர்ப் பிளஸ் V4 இருந்துச்சுன்னா அது கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? ஆக்ஸிலரி வெர்ப் பிரசன்டா இருந்துச்சுன்னா பிரசன்ட் கண்டினியூஸ், பாஸ்டா இருந்துச்சுன்னா பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சரா இருந்துச்சுன்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஓகேவா? ரைட். இப்போ சென்டென்ஸ் பட்டன் பிரிங்க. ராஜா இஸ் ஈட்டிங் வெர்ப் மேங்கோ ஆப்ஜெக்ட். சரியா? சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். ஓகேவா? அப்போ நம்ம பெருக்கணும்னா என்ன வரும்? மேங்கோ பை ராஜா. ஓகேவா? ரைட். அடுத்தது என்ன பண்றோம்? இப்போ நம்ம இங்க பிரசன்ட்னு இப்ப கண்டுபிடிச்சதுனால உடனே இங்க என்ன எழுதிடணும்? ஆக்ஸிலரி வெர்ப் am, is, are. இப்போ இது மூணுத்துல இங்க எது வரும் அப்படின்னு பாக்குறோம். am வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்? சப்ஜெக்ட் ஐ இல்ல. ஈஸா ஆரா? சிங்குலரா இருந்தா ஈஸ், ப்ளூரலா இருந்தா ஆறு. அப்ப இங்க வந்து மேங்கோ சிங்குலர். அப்ப என்ன வரணும்? ஈஸ். ரைட்டா? அடுத்தது என்ன பண்றோம்? ஆக்ஸிலரி வெர்ப் பிரிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம்? V3 எழுதணும். V3 என்னது? ஈட்டன். ரைட். ஏற்கனவே நான் வந்து கிளாஸ் நடத்தும்போது சொல்லி இருக்கிறேன். இந்த இது பிரிக்கும் பொழுது நம்மளுக்கு மெயின் வெர்ப் இருக்கும், அதை ரெண்டா பிரிக்கணும்னு சொல்லி இருக்கிறேன். இப்போ கொஞ்சம் நீங்க அட்வான்ஸ் லெவல் வந்துட்டீங்க, அதனால மூணா பிரிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோ. என்னென்ன? ஆக்ஸிலரி வெர்ப் பிளஸ் பி ஃபார்ம் வெர்ப் பிளஸ் V3. ரைட்டா? பி ஃபார்ம் வெர்ப் என்னென்ன? மெயின் பி ஃபார்ம் வெர்ப் பி, பீயிங், பீன். இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இதுக்கு பேர் நம்ம என்னன்னு வச்சிருக்கிறோம்? ரீசார்ஜ் அப்படின்னு வச்சிருக்கிறோம். என்னன்னு வச்சிருக்கிறோம்? ரீசார்ஜ் அப்படின்னு வச்சிருக்கிறோம். ரைட். அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ரீசார்ஜ் வரும்? கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாவே கண்டினியூஸ் டென்ஸுக்கு ரீசார்ஜ் பீயிங், பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ரீசார்ஜ் பீனு. அப்ப இந்த பி எங்க வரும்? சிம்பிள் டென்ஸுக்கு வருமா அப்படின்னா சிம்பிள் டென்ஸுக்கு வரும். அதுல எதுக்கு மட்டும்தான் வரும்? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸுக்கு மட்டும்தான் வரும். ரைட். பிரியங்காவுக்கு டவுட் வந்துருச்சு. மேங்கோவுக்கு ப்ளூரல் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்கிற. மேங்கோவுக்கு ப்ளூரல் என்ன? கடைசி எழுத்து ஓ. அதனால கடைசி எழுத்து ஓவா இருக்கிறதுனால இஎஸ் சேர்த்துணும். மேங்கோஸ். ஓகேவா? ரைட். அப்படியே ஒரே நிமிஷம் பாஸ்ல இருங்க.
Yes. சாரி கண்ணா. ஓகே, அப்போ இங்க வந்து ரீசார்ஜ் என்ன யூஸ் பண்றோம்? பீயிங் அப்படின்னு யூஸ் பண்றோம். ரைட், ஓகே. இப்போ வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் வருவோம். சென்டென்ஸ் என்ன? ராஜா ஈட்டிங் அப்படியே தான் வரும். தீபன் மேங்கோ ஈஸ வந்து பாஸ்ட் டென்ஸா மாத்தணும்னா வாஸ். அப்போ ராஜா வாஸ் ஈட்டிங் மேங்கோ, இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ். ஓகே, இத வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் பிரிக்கிறோம். ரைட், ராஜா சப்ஜெக்ட், வாஸ் ஈட்டிங் வெர்பு, மேங்கோ ஆப்ஜெக்ட். ஓகேவா? அப்போ பெருக்கிறோம். மேங்கோ முன்னாடி வந்துருது, மேங்கோ. ரைட்டா? பை ராஜா. ஓகேவா? இப்போ இந்த வெர்பை வந்து என்னவா பிரிக்கணும்? மூணா பிரிக்கணும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்பு. ஆக்சிலரி வெர்பு பாஸ்ட்க்கு என்னென்ன வரும்? வாஸ் வரும், இல்லைன்னா வேர் வரும். இப்போ நம்ம இது ரெண்டுத்துல எதுன்னு செலக்ட் பண்ணணும். சிங்குலரா இருக்கிறதுனால இங்க வாஸ். ரைட்டா? அடுத்தது என்ன பண்ணணும்? ரீசார்ஜ் போடணும். ரீசார்ஜ் நம்மளுக்கு தெரியும், கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாவே என்ன? ரீசார்ஜ் பீயிங். ரீசார்ஜ் போட்டாச்சு. அடுத்தது என்ன போடணும்? V3 போடணும். ஈட்டன். அப்போ மேங்கோஸ், மேங்கோ வாஸ் பீயிங் ஈட்டன் பை ராஜா. இங்க ராஜா மேங்கோ சாப்பிட்டு கொண்டிருந்தான். ராஜா மாம்பழம் சாப்பிட்டு கொண்டிருந்தான். இது இங்க வந்து மேங்கோ ராஜாவால் சாப்பிடப்பட்டு கொண்டிருந்தது. இதுதான் அர்த்தம். ரைட். அடுத்தது வந்து சிம்பிள் ஃபியூச்சர் பார்க்கணும். இப்போ சிம்பிள் ஃபியூச்சர் என்ன? ராஜா, ராஜா வந்து ப்ரொனவுன் போட்டோம்னா என்ன வரணும்? ஈ. அப்ப ஈக்கு பக்கத்துல என்ன வரணும்? வில். உங்க டென்ஸ் நீங்க நல்ல தரவா எழுதுனீங்கன்னா உங்களுக்கு புரியும். டென்ஸ் வந்து ராஜா ராஜா ராஜா, வில்லு 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 வில்லு, ஈட்டு 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 அப்படி எழுதினு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. எப்படி எழுதணும்? டென்ஸ் எப்பயுமே எப்படி சொல்லி இருக்குது? சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர், இப்படிதான் எழுதிட்டு வரணும். அதாவது ஐ ஈட், I ate, I shall eat, I am eating, I was eating, I shall be eating, I have eaten, I had eaten, I shall have eaten, I have been eating. இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஐன்னு எடுத்தா அதுக்கு 12 டென்ஸ் எழுதணும். அடுத்தது வின்னு எடுத்தா அதுக்கு 12 டென்ஸ் எழுதணும். யூன்னு எடுத்தா அதுக்கு 12, ஈக்கு 12, ஷீக்கு 12, இட்டுக்கு 12, தேக்கு 12. இப்படி நீ சென்டென்ஸா எழுதிட்டு வந்தாதான் உனக்கு ஈஸியா சென்டென்ஸ் மாற்ற முடியும். கொஞ்சம் நான் வேகமா போறேன். ஏன் போறேன்னா 10th வந்து யூனிட் டெஸ்ட் இந்த மாசம் கடைசியில் இருக்குது. அதுல வந்து என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? Yes sir. Unit 1. போயம், சரியா? அதுல இருக்கிற சப்ளிமெண்டரி பிளஸ் அந்த ஃபர்ஸ்ட் யூனிட் கொடுத்துருக்கிற காம்போசிஷன் லெட்டர் ரைட்டிங் வரும். பிளஸ் அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு பின்னாடி இருக்கிற கிராமர், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். அதனால நான் சனி ஞாயிறு 2 நாள் வந்து நம்ம டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் முடிச்சோம்னா தான் அதுக்கு அடுத்து மீதி எல்லாம் வந்து காம்போசிஷன், லெட்டர் ரைட்டிங் பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு இப்போ டெஸ்ட்டுக்கு, எக்ஸாமுக்கு, யூனிட் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால வந்து இது வந்து நம்மளுக்கு ஆக்டிவ் வைஸ், பேசிவ் வைஸ் 3rd யூனிட்லயும் 4th யூனிட்லயும் தான் வரும். அதனால அப்ப கூட கொஞ்சம் பொறுமையா பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் வேகமா போறேன். ஆனா ஈஸியா தான் இருக்கும். ராஜா வில் ஈட் மேங்கோ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? சென்டென்ஸ் பேட்டர்ன் பிரிக்கணும். சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட். ரைட்டா? இப்போ பெருக்கிறோம். அப்போ மேங்கோ இங்க வந்துருது, பை ராஜா இங்க வந்துருது. இதை என்ன பண்றோம்? 3ஆ எழுதணும். வெர்பை வந்து 3ஆ பிரிக்கணும். ஆக்சிலரி வெர்பு. ஃபியூச்சர் டென்ஸ் வந்துட்டாவே என்ன போட்டுக்கிறீங்க? ஷல்லு, வில்லு.
அதுவும் பயப்படாம ஐவி வந்தா மட்டும்தான் இங்க ஷெல் வரும். அதனால மற்றதுக்கு எல்லாமே நீ என்ன எழுதிக்கலாம், வில்லு. ஈட்டுக்கு V3 E10, ரைட்டா? சிம்பிள் ஃபியூச்சருக்கு ரீசார்ஜ் பி, சிம்பிள் ஃபியூச்சருக்கு ரீசார்ஜ் பி. அப்போ அந்த பி போடுறோம். மேங்கோ வில் பி ஈட்டன் பை ராஜா. ஓகே ஓகேண்ணே, ரைட். இப்போ இதுக்கு வந்து ஃபியூச்சர் டென்ஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸுக்கு பார்க்கலாம். நல்லா கவனிச்சுக்கோ, இது ஒரு முக்கியமான ரூல். என்ன அப்படின்னா, ஃபியூச்சர் கண்டினியூஸுக்கு பேசிவ் வாய்ஸ் கிடையாது, ரைட்டா? இப்போ நம்ம எத்தனை டென்ஸ் பார்த்துருக்கோம்? சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கு உண்டு, பேசிவ் வாய்ஸா மாற்ற முடியும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பேசிவ் வாய்ஸா மாற்ற முடியும். சிம்பிள் ஃபியூச்சரு பேசிவ் வாய்ஸா மாற்ற முடியும். ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸு பேசிவ் வாய்ஸா மாற்ற முடியும். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு பேசிவ் வாய்ஸா மாற்ற முடியும். ஆறாவது, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பேசிவ் வாய்ஸா மாற்ற முடியும், ஆனா வராது. முடியும் ஆனா வராது. ஏன் முடியும் ஆனா வராது அப்படின்னா, இங்க பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஆக்டிவ் வாய்ஸ் எழுதுறேன். என்னது? ராஜா will be eating mango, ரைட்டா? கொஸ்டின்ல வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் புரியுதா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் என்ன? ராஜா இஸ் ஈட்டிங் மேங்கோ. பாஸ்ட் ராஜா வாஸ் ஈட்டிங் மேங்கோ. ஃபியூச்சர் ராஜா வில் ஈட்டிங் மேங்கோ, இல்ல ராஜா வில் பி ஈட்டிங் மேங்கோ. அப்போ இந்த கேள்வி மாத்தினோம்னா மேங்கோ அப்படியே தான் வரும், சரியா? பை ராஜா, சரியா? ஃபியூச்சர் டென்ஸ்ன்றதுனால வில்லு, இங்க கண்டினியூஸ் டென்ஸ்ன்றதுனால பீயிங்கு ஈட்டன், ரைட்டா? வில் பீயிங் ஈட்டன், வில் பீயிங் அப்படின்னு ஒரு ஆக்சிலரி வெர்பு இங்கிலீஷ்ல கிடையாது. அதனால ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பேசிவ் வாய்ஸ் வராது. ஓகேவா? ரைட். அடுத்து போலாமா? பர்ஃபெக்ட். என்ன பர்ஃபெக்ட் டென்ஸ்? ராஜா ஹேவ், என்ன அட்மிட் கொடுங்க. ராஜா ஹேவ் வருமா ஆஸ் வருமா? சார் என்னோட ஹாஸ்டல் இல்லைங்க சார், கோஸ்ட்ல. என்னக்கண்ணே? கோ ஹாஸ்டல் இல்லைங்க சார். சரி ஓகே விடுங்க, நான் பாத்துக்கிறேன். அட்மிட் கொடுத்துட்டியா? இல்லைங்க சார். ஓ, அஞ்சல் போச்சா? ராஜா has eaten mango. ஓகேவா? இது வந்து என்னது? ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ இது பேசிவ் வாய்ஸா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன் பிரிக்கணும், ரைட்டா? ராஜா சப்ஜெக்ட், has eaten வெர்பு, மேங்கோ ஆப்ஜெக்ட். அப்போ மேங்கோ முன்னாடி வந்துருது. சரிங்க, மேங்கோஸ்ன்னு வச்சுக்கலாமா? மேங்கோஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். மேங்கோஸ் முன்னாடி வந்துருது. பை ராஜா பின்னாடி வந்துருது, ரைட்டா? இப்போ இங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு வர்றதுனால நம்ம என்ன ஆக்சிலரி வெர்ப் எடுத்துக்கணும்? ஹேவ், ஆஸ் எடுத்துக்கணும், ரைட்டா? மேங்கோஸ் பக்கத்துல மேங்கோஸ்ன்றதுக்கு நம்ம என்ன போட்டு பார்க்கணும்? ப்ரொனவுன் போடணும். ப்ரொனவுன் போட்டா என்ன ப்ரொனவுன் வரும் மேங்கோஸ்க்கு?
மேங்கோன்னு மட்டும் இருந்தா இட்டு வரும், மேங்கோஸ்ன்னு இருக்கிறதுனால தே. அப்போ தேக்கு பக்கத்துல ஹாவ் வரணும். எப்படி சார் ஹாவ் வரணும்? டென்ஸ் நோட்டை எடுத்து, இது ஆக்டிவ் ஸ்பேசஸ் நடத்தும் போது ஒரு டென்ஸ் நோட்டை கையில வச்சுக்கோங்க. டென்ஸ் நீங்க எழுதி இருக்குது மேங்கோஸ், தேக்கு பக்கத்துல ஹாவ் வரணும். ஈட்டுக்கு ஈட்டன் இருக்குது, அப்போ ஈட்டனுக்கு V3 ஈட்டனே தான். ஓகேவா? ரீசார்ஜ் என்ன போடணும்னு சொல்லி இருக்கிறேன் பாருங்க. பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு ரீசார்ஜ் என்ன போடணும்? பீன். ஓகேவா? அப்போ இங்க நடுவுல பீன். மேங்கோஸ் have been eaten by ராஜா. ஓகேவா? அடுத்தது இதே சென்டென்ஸுக்கு பாஸ்ட் டென்ஸ். ராஜா, யாராச்சும் ஒருத்தர் சொல்லு பார்க்கலாம், சன்மதியை தவிர்த்து வேற யாராச்சும் சொல்லு பார்க்கலாம், பாஸ்ட் டென்ஸ் என்ன வரணும்னு, பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்ன வரும்னு. இந்த ஆஸ் இருக்கு, இந்த ஆஸுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் என்னது? ஹேட். ஹேட் போட்டோம்னா முடிஞ்சு. ராஜா had eaten mango, இது ஆக்டிவ் வாய்ஸ். இத பேசிவ் வாய்ஸா மாத்துறதுக்கு என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன். ராஜா சப்ஜெக்ட், had been verb, mango ஆப்ஜெக்ட். அப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா மேங்கோ முன்னாடி வந்துருது, பை ராஜா பின்னாடி போயிருது. சரியா? பர்ஃபெக்ட் பாஸ்ட் அப்படின்றதுனால பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஒரே ஒரு ஆக்சிலரி வெர்ப் தான், என்னது? ஆட். அப்போ அதே ஆட் அப்படியே கீழே இருக்கிறோம், ரீசார்ஜ் பீனு போடுறோம், ஈட்டன்னு போடுறோம். ஓகேவா? ரைட். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் என்ன? யாராவது ஒருத்தர் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் சொல்லு பார்க்கலாம். இந்த வாக்கியத்துக்கு ராஜா ஹேஸ் ஈட்டன் மேங்கோக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் சொல்லு பார்க்கலாம். யாருக்குமே காது கேட்கலையா? இல்ல தெரியலையா? ராஜா will have eaten mango. ஓகேவா? அப்போ பிரிக்கிறதுக்கு என்ன பண்றோம்? சென்டென்ஸ் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் பிரிக்கணும். ராஜா சப்ஜெக்ட், will have eaten verb, mango ஆப்ஜெக்ட். அப்போ மேங்கோ பை ராஜா. சரியா? ஃபியூச்சர் டென்ஸ்ன்றனால என்ன பண்ணணும்? வில்லு இல்லையா ஷல்லு. இங்க வந்து மேங்கோ இட்டு, அதனால இட்டுக்கு பக்கத்துல என்ன வரணும்? வில்லு தான் வரணும். அதனால வில்லு. நீ ஃபியூச்சர்னு வந்துருச்சுன்னா நீ தைரியமா இந்த இடத்துல வில்லு போட்டுக்க, ஒன்றும் தப்பாகாது. ஓகேவா? வில்லு. ரீசார்ஜ் என்ன வரணும்? பீனு. ஈட்டனுக்கு V3 அதே ஈட்டன் தான். ஓகேவா? இப்போ பார்த்தோம்னா மொத்தம் எத்தனை பார்த்துருக்குறோங்கன்னு? 8 பார்த்துருக்குறோம். இந்த 8ல 1 கழிஞ்சிருது. எது கழிஞ்சிருது? ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் கழிஞ்சிருது, இது வர்றதில்ல. அப்ப மீதி இருக்கிறது எத்தனை? 9ல 1 போயிடுச்சுன்னா இந்த 8 தான். ரைட்டா? மொத்தம் டென்ஸ் வந்து எத்தனை? 12 டென்ஸ். 12 டென்ஸ்ல 4 டென்ஸுக்கு பேசிவ் வாய்ஸ் கிடையாது. சரியா? எது எதுக்கு பேசிவ் வாய்ஸ் கிடையாது? ஏற்கனவே பார்த்துட்டோம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பேசிவ் வாய்ஸ் கிடையாது. ரைட்டா? இப்போ மீதி என்னென்ன டென்ஸ் நம்ம பார்க்காம விட்டுருக்குறோம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பார்த்துட்டோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் பார்த்துட்டோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் பார்த்துட்டோம். அடுத்தது என்ன வரணும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ன கிடையாது? பேசிவ் வாய்ஸ் கிடையாது. பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பேசிவ் வாய்ஸ் கிடையாது. கிடையாதுன்னா மாற்ற முடியாது. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பேசிவ் வாய்ஸ் கிடையாது. ஓகேவா? ரைட். இப்போ உங்களுக்கு இந்த 3த்துல இந்த 8 டென்ஸ்ல எந்த டென்ஸ்லயாச்சும் உனக்கு டவுட் இருந்தா நீ கேட்டுக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் பரோட்டா, இது ஈஸி. ரெண்டாவது கிராஸ் மல்டிப்ளை பண்றோம், பையோட சேர்த்து இங்க சப்ஜெக்ட் வரணும். ரைட்டா? ஆப்ஜெக்ட் இங்க வந்துடணும். மூணாவது வெர்பு. சரியா? இந்த வெர்பு என்ன டென்ஸ்னு பார்க்கறதுக்கு சூஸ் பண்ணிட்டு
அந்த டென்ஸுக்கு ஏற்ப ஆக்சிலரி வெர்பு முடிவு பண்ணிக்கலாம். ரைட்டா? அப்போ இத வந்து 3ஆ எழுதுறோம் ஆக்சிலரி வெர்பு. அப்ப இந்த டென்ஸ் வச்சு இந்த ஆக்சிலரி வெர்பு என்னென்ன வரும்னு ஆப்ஷன் எழுதிக்கிறோம். அதுல எது இங்க சூட்டபிளா இருக்கும்? சிங்குலர் சப்ஜெக்டா இருந்தா சரியா, சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா சிங்குலர் ஆக்சிலரி வெர்பு, ப்ளூரலா இருந்தா ப்ளூரல் ஆக்சிலரி வெர்பு. அதை தேர்ந்தெடுக்கிறோம். அடுத்தது ரீசார்ஜ் பண்றோம். அதுக்கு அடுத்தது V3ஆ மாத்துறோம். இந்த ரீசார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஆக்சிலரி வெர்பு பார்த்தோம்னா நம்மளுக்கு பிரசன்ட் டென்ஸ் இருந்துச்சுனாவே என்னென்ன ஆக்சிலரி வெர்பு வரும்? am, is, are. பாஸ்ட்னு இருந்துச்சுன்னா என்ன ஆக்சிலரி வெர்பு வரும்? was, were. ஃபியூச்சரா இருந்தா என்ன ஆக்சிலரி வெர்பு வரும்? shall இல்லைன்னா will. பர்ஃபெக்டா இருந்தா என்ன ஆக்சிலரி வெர்பு வரும்? அதுலயும் பிரசன்ட் பர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா have இல்லைன்னா as. பாஸ்ட் பர்ஃபெக்டா இருந்தா என்ன ஆக்சிலரி வெர்பு வரும்? had. அப்போ இப்போ ஆக்சிலரி வெர்பு என்னென்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து ரீசார்ஜ் பாத்தீங்கன்னா 3 ரீசார்ஜ் தான். என்னென்ன ரீசார்ஜ்? சரியா, 3 ரீசார்ஜ். பி, பீயிங், பீயிங். ஓகேவா? இதுல இந்த பீன்ன்றது 3 பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் வந்துடும். பிரசன்ட் 3 பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் வந்துடும். பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். ரைட்டா? அப்போ இங்க 3. ரைட்டா? இது வந்து கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ் டென்ஸ் வந்து பீயிங் யூஸ் பண்றோம். ரைட்டா? எத்தனை கண்டினியூஸ் டென்ஸுக்கு? 2த்துக்கு தான் வரும். பிரசன்ட் கண்டினியூஸுக்கும் பாஸ்ட் கண்டினியூஸுக்கும். ஃபியூச்சர் கண்டினியூஸுக்கு என்ன கிடையாது? பேசிவ் வாய்ஸ் கிடையாது. ரைட்? அப்போ சிம்பிள் ஃபியூச்சருக்கு எது வரும்? பி வரும். இப்ப விடுபட்டு இருக்கிறது பாரு, இங்க 3, இது ஒரு 2, 5 இது ஒரு 1, 6. மொத்தம் 12 டென்ஸ்ல 8 டென்ஸுக்கு பேசிவ் வாய்ஸ் மாத்த முடியும். அதுல 3 பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் பீன்னு போடுறோம். 2 கண்டினியூஸ் டென்ஸுக்கு பீயிங் போடுறோம். ஒரு சிம்பிள் டென்ஸ் எது? சிம்பிள் ஃபியூச்சருக்கு பி போடுறோம். அப்ப மொத்தமா சேர்த்தோம்னா 5, 3, 2, 3, 2, 5, இங்க வந்து 1. சரியா? அப்போ இந்த ரீசார்ஜ்ன்றது 8 டென்ஸ்ல 6க்கு தான் போட முடியும். அப்ப மீதி இருக்கிற 2 டென்ஸ் எது? சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட். இது 2த்துக்கும் ரீசார்ஜ் கிடையாது. என்ன கிடையாது? ரீசார்ஜ் கிடையாது. ஓகே ஓகேண்ணே? இப்ப தெளிவா புரிஞ்சா? ரைட். இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன். நீங்க வந்து என்ன பண்றீங்க? ட்ரை பண்ணி பாக்குறீங்க. இல்லைன்னா ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் வந்து நான் அனுப்புறேன். ஒவ்வொரு டென்ஸுக்கும் 5 வாக்கியம். நீங்க வந்து என்ன பண்ணலாம்? அதை வந்து போடலாம். ஓகேவா? ரைட். வெரி குட் பிரியங்கா. ஆன்சர் கரெக்ட். ஓகேங்கண்ணா, முடிச்சுக்கலாமா கண்ணா? அன்மியூட் பண்ணுங்க பார்க்கலாம். அன்மியூட் பண்ணுங்க. முடிச்சுக்கலாமா? எஸ். புரியுதா? சரி, இதனுடைய ஸ்கிரீன்ஷாட் நான் அப்படியே வந்து குரூப்ல போட்டு விடுறேன். நீங்க பார்க்கலாம். ஓகேவா? இல்ல வேணும், இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குது? 5 நிமிஷம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அதுக்குள்ள வேணும்னா வேற ஏதாவது ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாமா? எஸ் சார். ஒரு சென்டென்ஸ் சொல்லி பார்க்கலாம். சிம்பிள் ஃபியூச்சர் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, ஐல இருந்து ஆரம்பிக்கலாம். ஐ, ஏதாவது ஒரு வெர்பு சொல்லுங்க. ஏதாவது ஒரு வெர்பு சொல்லுங்க. சார் ரைட். ஐ ரைட். என்ன ரைட்டு? என்ன எழுதலாம்? கிராமர். ஐ ரைட் கிராமர். இதுதான் சென்டென்ஸ். ஓகேவா? அப்ப இதை பிரிக்கிறோம். இது என்ன டென்ஸ்? முதல்ல டென்ஸ் முடிவு பண்ணிக்கோங்க. என்ன டென்ஸ்? சிம்பிள் பிரசன்ட். எப்படி கண்டுபிடிச்சா? இங்க வெர்பு இருக்குது. இந்த வெர்பு வந்து V1, அதனால பிரசன்ட். ரைட்.